முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், பங்குனி மாத வசந்த பஞ்சமி. பொதுவாக வசந்த காலத்தின் தொடக்கத்தை குறிக்கும் இந்த வசந்த பஞ்சமி வாராகி அம்மன் மற்றும் சரஸ்வதி தேவியை வழிபடும் நாளாக கொண்டாடப்படுகிறது. ஞானம், கலை, கல்வி தரும் சரஸ்வதி தேவியை இந்நாளில் வழிபட்டு பலனடையலாம். அதுபோல வற்றாத செல்வங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைப்பதற்கு வாராகி அம்மனை வழிபடும் முறை பற்றிய ஆன்மீகம் சார்ந்த தகவலை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு பங்குனி மாத வளர்பிறை வசந்த பஞ்சமியில் வாராகி அம்மனை வழிபாடு செய்தால் வற்றாத செல்வங்கள் கிடைக்கும், வருமானம் உயரும் என்பது ஐதீகம். இன்றைக்கு புதன்கிழமையில் வரக்கூடிய இந்த வசந்த பஞ்சமி ரொம்பவே விசேஷமானது. வசந்த பஞ்சமியில் அதிகாலையில் எழுந்து நீராடி குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து வைத்து வாராகி அம்மன் தாயாரை அலங்கரிக்க வேண்டும். வாராகி அம்மன் பெண்களை காக்கும் கடவுளாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த அம்மனை வழிபடும் பெண்களுக்கு திருமணம் கைகூடும், புத்திர பாக்கியம் உண்டாகும், மனோபலம், ஆத்மபலம், தேகபலம் அனைத்தும் கிட்டும் என்பது நம்பிக்கை. வசந்த பஞ்சமியில் வாராகி அம்மன் தாயாரை பூக்களால் அலங்கரித்து வைத்து தேங்காய் தீபம் ஏற்ற வேண்டும். பெண் தெய்வங்களும் சிறு தெய்வங்களும் ஏற்றக்கூடிய தீபம் தேங்காய் தீபம். வருமானம் உயரவும், தொழில் ரீதியாக முன்னேற்றம் காணவும், செல்வங்கள் பெருகவும் வேண்டி வாராகி அம்மனை நினைத்து தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடலாம். தேங்காயை சரிபாதியாக உடைத்து அதில் இருக்கும் நீரை பூமிக்கு வார்த்து பின் அதில் தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி சந்தனம் குங்குமம் இட்டு பஞ்சு திரி 2 திரித்து ஒன்றாக போட்டு தீபத்தை ஏற்ற வேண்டும். தீபம் ஏற்றும் விளக்குகளை ஒரு தட்டில் பச்சை அரிசியை பரப்பி அதன் மீது வைக்க வேண்டும். வாராகி அம்மன் காயத்ரி மந்திரம்: ஓம் வாராகி வித்மகே வாராகி ரூபாய் தீமகே தன்னோ வாராகி பிரஜோதயாத். இந்த மந்திரத்தை உங்களால் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லலாம். வாராகி அம்மனின் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை உச்சரித்து பின் தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வாராகி அம்மனை மனதார பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் தீர்ந்து வற்றாத செல்வங்கள் ஜீவ நதியாக ஊற்றெடுக்க, வியாபாரம் செழிக்க, தொழிலில் முன்னேற, அலுவலகத்தில் வேலை புரிபவர்கள் பதவி உயர்வு கிடைக்க இப்படி பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். வாராகி அம்மனுக்கு ரொம்பவும் பிடித்தது பூசணி அல்வா அல்லது பூசணிக்காய் செய்த நெய்வேத்திய பிரசாதங்களை படைத்து வழிபட வேண்டும். காலை 9:30 முதல் 10 மணி வரை பூஜை செய்ய உகந்த நேரமாக சொல்லப்பட்டு உள்ளது. மேலும் இந்த நாளில் ஞானம் பெருக, கலைகளில் சிறந்து விளங்க, கல்வியில் வெற்றி பெறுவதற்கு சரஸ்வதி தாயாரையும் வழிபடலாம். சரஸ்வதி தேவியை அலங்கரித்து இன்றைய நாள் மஞ்சள் உடை அணிந்து கொண்டு வெள்ளை நிற அன்ன பிரசாதங்களை தயார் செய்து வைத்து சரஸ்வதி தேவிக்கு குத்து விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தித்துக் கொள்வதால் மேற்கூறிய அனைத்து நற்பலன்களும் கிடைக்கும். அற்புத பலன்கள் கொடுக்கக்கூடிய இந்த வசந்த பஞ்சமியில் நீங்களும் இவர்களை வழிபட்டு சிறப்பான பலன்களை அடைய தவறாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டு பதிவை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.